வணக்கம். இந்த காணொளியில மகாலட்சுமி தேவிய பூஜை பண்ணா என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். வித்யாரண்யர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய மகான் இருந்தார். அந்த மகானானவர் பரம தரித்திரத்துல இருந்தார். அதனால அந்த தரித்திரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமி மந்திரத்தை ஜபம் பண்ணாராம். மகாலட்சுமிக்கு ஒரு ரகசியமான ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தை ஜபம் செய்தோம்னா, அந்த ஜபம் செய்து கொண்டு தாமரை பூவினால நம்ம அர்ச்சனை செய்தோம்னா நம்மளுடைய தரித்திரம் போகும் அப்படின்னு சாஸ்திரம்ல சொல்லியிருக்கு. இந்த மகானும் என்ன பண்றார் அப்படின்னா, மகாலட்சுமியினுடைய அந்த மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டு தவம் பண்றார். அவருடைய தவம் நிறைவேறக்கூடிய சமயத்துல மகாலட்சுமி தேவியானவள் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு இந்த வித்யாரண்யர் சொல்றார், எனக்கு என்னோட தரித்திரம் நீங்கணும் அப்படின்னு சொல்றார். உடனே மகாலட்சுமி ஆனவங்க சொல்றாங்க, உனக்கு இந்த ஜென்மத்துல தரித்திரம் நீங்கிறதுக்கான வழியே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அவருக்கு உடனே ஒண்ணு தோணிச்சான். ஒருத்தர் இல்லற வாழ்க்கையிலேருந்து துறவர வாழ்க்கையை ஏற்றாங்க அப்படிங்கன்னா அவர் இன்னொரு ஜென்மம் எடுத்ததாக சாஸ்திரம் கருதும். அதனால அவர் என்ன பண்ணார், உடனே அந்த இடத்துல சந்நியாச தீட்சை வாங்கக்கூடிய மந்திரத்தை ஜபம் பண்ணினார். அப்போ அவர் சந்நியாசம் ஏற்றுக்கொண்டார். உடனே மகாலட்சுமியை பார்த்து சொன்னார், இப்போ நான் சாஸ்திர பிரகாரம் சன்னியாசி ஆயிட்டேன், இது என்னோட 2வது பிறவி, அதனால எனக்கு மலை போல செல்வங்களை கொடு அப்படின்னாராம். மகாலட்சுமி ஆனவள் சிரிச்சாங்களாம். சிரிச்சுக்கிட்டே மலை மலையா செல்வத்தை கொண்டு வந்து அவர் முன்னாடி குவிச்சுட்டு மறைஞ்சு போயிட்டாங்களாம். இவர் அந்த செல்வத்தை பார்த்து ஓடி போய் அதை அள்ளி அணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்பதான் அவருக்கு இன்னொரு விதி ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, சந்நியாசிகள் தங்கத்தை தொடவே கூடாது அப்படின்னு. அப்போதான் அவருக்கு புரிஞ்சது, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், பொறுமையை கடைபிடித்திருந்தா அடுத்த ஜென்மத்திலேயாவது ராஜாவா இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்சார். அப்போ அவருடைய மனதுல மகாலட்சுமி தேவியானவள் தோன்றி சொன்னா, அடுத்த ஜென்மத்துல நீ ஏன் ராஜாவாகணும், இந்த ஜென்மத்திலேயே ஒரு ராஜ்யத்தை நீ படைக்கலாமே, இந்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு ராஜ்யத்தை படைக்கலாமே அப்படின்னு மகாலட்சுமி அவருடைய மனசுல சொன்னாங்களாம். அதை கேட்டுட்டு அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அது பிரகாரம் காட்டுல ஆடையும் மாடையும் மேய்த்து கொண்டிருந்த திண்ணன் கண்ணப்பன் அப்படிங்கிற 2 பேரை கூட்டிட்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவற. அந்த சாம்ராஜ்யத்துக்கு இந்த மகானினுடைய பெயரையே வைக்கிறாங்க, வித்யாரண்ய சாம்ராஜ்யம் அப்படின்னு. அந்த வித்யாரண்ய சாம்ராஜ்யம் தான் காலப்போக்குல பெயர் மருவி விஜயநகர சாம்ராஜ்யம் அப்படின்னு மாறினது. இப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நிறுவக்கூடிய அளவுக்கு செல்வத்தை தன்னுடைய உபாசகனுக்கு மகாலட்சுமி ஆனவள் தன்னுடைய கடைக்கண் பார்வையினாலேயே கொடுத்து விடுகிறாளாம். அதனால அந்த மகாலட்சுமி தேவியை இந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வணங்கி நம்ம சகல விதமான செல்வங்களையும் அடையணும்.